வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை உந்தியில் வைத்தறி போற்றுகின்றேன். உலகெங்கும் வாழுகின்ற தமிழ் உறவுகளுக்கு அடியேன் விசாகன் பிச்சையின் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். பக்தி ஒன் டுடே நேயர்களுக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நாம் விநாயகரை பற்றி, முழு முதற் கடவுளான விநாயகரை பற்றி ஒரு சின்ன குறிப்பு நம்ம பார்க்க போறோம். நமக்கு தெரிஞ்ச கருத்தை நம்ம பதிவிடலாம் இருக்கிறாங்க. விநாயகர் என்பவர் முழு முதற் கடவுள்னு அழைக்கப்படுறாரு. இதுல விநாயகரை வழிபட்டு அத்தனை வினைகளையும் தீர்த்து வாழ்க்கையின் தடைகளை ஒரு மனிதன் பெற வேண்டும் என்று சொன்னால் முழு முதல் கடவுளான விநாயகரை தான் நாம் வழிபட வேண்டும். அந்த விநாயகருடைய சிறப்புகள் என்ன, விநாயகரை நாம் ஏன் வழிபட வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த காணொலி. இப்ப 12 ராசிகளுக்கும் 12 லக்னங்களுக்கும் விநாயகரை வழிபடுவது என்பது சிறப்பு. ஆனால் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒவ்வொரு லக்னக்காரர்களும் எந்தெந்த விநாயகரை வழிபட வேண்டும்? விநாயகர் என்பவர் பல ரூபங்களிலே நிறைந்திருக்கிறார். எத்தனையோ விநாயகர்கள், எத்தனையோ ரூபங்களிலே விநாயகர் நமக்கு காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார். எந்த ரூபத்தில் வழிபட்டாலும் நம்மளுக்கு தடைகள் நீங்கி நம்மளுடைய வாழ்க்கை சிறப்படையும் என்பதில் எல்லளவும் மாற்று கருத்தில்லை. ஆனால் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒவ்வொரு லக்னக்காரர்களாக 12 லக்னங்களுக்கு ராசிகளுக்கும் நான் பிரித்து வழங்கலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கும் 12 லக்னங்களுக்குமான விநாயகரை நாம் எந்த விநாயகரை நாம் வழிபட வேண்டும், அதனால என்ன நன்மை என்பதை தெரிந்து கொள்ளலாம். முதலிலே மேச லக்னத்தையும் அல்லது மேச ராசியில் பிறந்தவர்கள் வீர விநாயகர், ஏனென்று சொன்னால் செவ்வாயினுடைய ஆதிக்கத்திலே பிறந்தவர்கள் நீங்கள். அந்த வீர விநாயகரை வழிபட்டு வர உங்களுக்கு வீர விநாயகர் மற்றும் சித்தி விநாயகர், இந்த 2 விநாயகரை நீங்கள் வழிபட்டு வர மிகப்பெரிய ஒரு ஆற்றல் கிடைக்கும். அதாவது தன்னம்பிக்கையும் தைரியமும் துளிர்விட்டியலும். நீங்கள் வாழ்க்கையில் சோர்ந்து போகின்ற சூழல் வந்தால் வீர விநாயகரை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் உங்களுக்கு துணை நிற்பதற்கு அவர் தயாராக இருப்பார். அனைவருக்கும் விநாயகர் அருள் புரிந்தாலும் உங்களுக்கு கூடுதலாக இந்த வீர விநாயகர் அருள் புரிவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே போல ரிஷப லக்னம் அல்லது ரிஷப ராசியிலே பிறந்தவர்கள், இவர்களுக்கு ஸ்ரீ வித்யா கணபதியை வழிபட வேண்டும். வித்யா கணபதியை வழிபடுகின்ற பொழுது சுக்கிரனுடைய செல்வ நிலை, இந்த வித்யா கணபதியை வழிபடுகின்ற பொழுது ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு மிக அபரிதமான யோகத்தை அளிக்கும் ஆற்றலை இந்த கணபதி நமக்கு வழங்குவார். காரணம், சுக்கிரன் என்பவர் செல்வத்துக்கு சொந்தக்காரர். அந்த வித்யா கணபதி வணங்குகின்ற பொழுது செல்வத்திலே நீங்கள் சோர்ந்து போய்விட்டீர்கள் என்று சொன்னால் கவலையே பட வேண்டாம். உங்களுக்காகத்தான் அந்த வித்யா கணபதி அருள் பாலிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்திலே பிறந்த அன்பர்கள், அவர்கள் லட்சுமி கணபதியை வழிபட வேண்டும். லட்சுமி கணபதியை வழிபட்டு வரும்போது அவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை அவர் வழங்குவதற்காக காத்திருக்கிறார். எனவே மிதுன ராசியிலோ மிதுன லக்னத்திலே பிறந்த அன்பர்கள் அவர்கள் லட்சுமி கணபதியை வழிபட்டு வர வேண்டும் என்பதுதான் மிகச் சிறப்பானதாக அமையும். அடுத்தபடியாக கடக ராசியிலே கடக லக்னத்திலே பிறந்த அன்பர்கள் ஹேராம்ப கணபதி என்று சொல்வார்கள். அந்த ஹேராம்ப கணபதியை வழிபட்டு வர அத்தனை இன்னல்களும் தீரும். உங்களை பிடித்திருக்கிற அந்த மனபீடைகள், சஞ்சலங்கள், சங்கடங்கள் அனைத்தும் ஓடிவிடும். ஆக அந்த ஹேராம்ப கணபதி தான் உங்களுக்கு மிகச்சிறந்த கணபதி. கணபதியிலேயே மிகச்சிறந்த கணபதியாக, உங்களுக்கு உண்டான கணபதியாக அவரை நீங்கள் தேர்ந்தெடுத்து வழிபட்டு வாருங்கள். அடுத்தபடியாக சிம்ம ராசி அண்ட் சிம்ம லக்னம். சிம்ம ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, லக்னமாக கொண்டிருந்தாலும் சரி, நீங்கள் விஜய கணபதியை வழிபட வேண்டும். ஸ்ரீ விஜய கணபதி. நீங்கள் விஜய கணபதி பக்கத்திலே, நான் சொல்வது அனைத்து கணபதிகளையும் நீங்கள் அருகாமையில் இருந்தால் வழிபடலாம். இல்லது அவருடைய திருவுருவச் சிலை, அந்த போட்டோவை வாங்கி வைத்து கூட நீங்கள் வழிபடலாம், தவறில்லை. அப்ப ஞாயிற்றுக்கிழமைக்கு சூரிய ஓரையில நீங்க இந்த விஜய கணபதியை நீங்க வழிபடும் போது சிம்ம ராசி என்பவர்களை மிகச்சிறந்த பலன்களை வழங்குவார். சிம்ம ராசி என்று சொன்னால் அதிகாரம் மிக்க ஒரு ராசியாக, அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு லக்னமாக ராசியாக இருக்கும். ஆனால் உங்களால் எதுவும் செய்ய முடியாமல் முடங்கி கிடப்பீர்கள். ஆனால் இந்த விஜய கணபதி உங்களுக்கு துணை நிற்பார். விஜய கணபதி துணை நின்று உங்களுடைய அதிகார ஆற்றலை மேம்படுத்தக்கூடிய மிக அற்புதமான ஒரு கணபதியாக செயல்படுகிறார். அடுத்தபடியாக கன்னி ராசி. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தை அடிப்படையாக கொண்டவர்கள் மோகன கணபதி. மோகன கணபதியினுடைய வழிபாடு என்பது உங்களுக்கு மிகப்பெரிய புத்திசாலித்தனத்தையும் மிகப்பெரிய அறிவாற்றலையும் வளர்க்கும். ஏனென்று சொன்னால் கன்னி என்பது புதனுடைய
ராசி மண்டலத்திலே புதன் அங்க ஆட்சி செய்யக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய புத்திசாலித்தனமும் சாதுரியமும் உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் உடனே முடிவெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்ததுன்னா, அந்த சமயோஜித புத்தி வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஸ்ரீ மோகன கணபதியை நீங்கள் வழிபட வேண்டும். அப்ப மோகன கணபதி உங்களுக்கு மிகப்பெரிய துணை புரிவார். அதே போலதான் அடுத்தபடியாக துலாம் ராசி துலா லக்ன அன்பர்கள் பஞ்சமுக விநாயகர் என்பவர் மிக 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 அற்புதமான சக்தியை உங்களுக்கு வழங்குவார். பஞ்சமுக விநாயகர் அருகிலே இருந்தால் சென்று வழிபடுங்கள். இல்லை என்று சொன்னால் பஞ்சமுக விநாயகருடைய படத்தை வாங்கி உங்கள் வீட்டிலே வைத்து 5 தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வர உங்களுக்கு மிகப்பெரிய செல்வநிலை வரும். உங்களுடைய ஆற்றல் முழுமையாக வெளிப்படும். எனவே நீங்கள் பஞ்சமுக விநாயகரைத்தான் பிடித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நண்பர்களே, விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் சக்தி கணபதி, எல்லா ஊழியருக்கும் சக்தி கணபதியை நீங்கள் வழிபட வேண்டும். சந்திரன் அங்கே நேசம் பெறுகின்ற காரணத்தினாலே மன சஞ்சலம் ஏற்படும், மனதில் ஒரு தடுமாற்றம் ஏற்படும், முடிவு எடுப்பதிலே கொஞ்சம் தாமதம் ஏற்படும். இதையெல்லாம் உடைத்தெறிய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சக்தி கணபதியை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் சக்தி பல மடங்கு மேலும் மேலும் உயரும். எனவே உங்களுக்குரிய கணபதி சக்தி கணபதி. அடுத்தபடியாக தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்திலே பிறந்த அன்பர்கள் சங்கடகர கணபதி, சங்கடகர சதுர்த்தி என்று மாதம் வருகிறது. சங்கடகர சதுர்த்தி நீங்கள் எல்லோரும் வழிபட்டுக் கொண்டுதான் இருப்பீர்கள். இருந்தாலும் சங்கடகர கணபதியை தனுசு லக்னத்திலே தனுசு ராசியிலே பிறந்தவர்கள் வழிபடும் போது மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய ஆற்றல் கிடைக்கும். மாசத்துல எப்ப கும்பலினாலும் சரி சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நீங்க போய் வழிபட்டு வந்துருங்க. அது உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு உண்டான ஒரு வைட்டமின் கொடுத்த மாதிரி, ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி. அடுத்தபடியாக மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் யோக கணபதியை வழிபட்டு வர வேண்டும். இந்த யோக கணபதி என்பது பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய அந்த முழு பவரையும் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி கொண்டது. பிள்ளையார்பட்டி விநாயகர், வலம்புரி விநாயகராக, கற்பக விநாயகராக வழிபட்டு வரக்கூடிய அத்தனை ஆற்றலையும் இந்த யோக கணபதி கொடுப்பார். அந்த புகைப்படத்தை வாங்கி நீங்கள் வைத்து வழிபட்டாலும் முழு பலன் கிடைக்கும். எனவே மகர ராசி அன்பர்களுக்கு யோக கணபதியே சிறந்த கணபதியாக விளங்குவார். கும்பராசி அடுத்தபடியாக கும்ப லக்னத்திலே பிறந்த அன்பர்கள் சித்தி கணபதியை, உங்கள் காரியங்கள் சித்தியாக வேண்டும் என்று சொன்னால் சித்தி கணபதி வழிபடுங்கள். கும்ப லக்னத்தில் கும்பராசியில் பிறந்த அன்பர்கள் காரியத்திலே சித்தி பெற வேண்டும். காரியத்திலே கண்ணாக இருப்பவர்கள், அவர்கள் காரிய தடை ஏற்படுகின்ற பொழுது அவர்களால் முடியவில்லை மனச்சோர்வு கொள்ளாதீர்கள். சித்தி கணபதியை பிடித்து விடுங்கள், உங்களுக்கு காரியங்கள் சித்தி ஆகும். அடுத்தபடியாக மீன லக்னத்தில் பிறந்த அன்பர்கள் பால கணபதி குழந்தை வடிவத்தில் இருக்கிற பால கணபதி வழிபடுங்கள். அல்லது அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகர், அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய கணபதியை வழிபட்டு வர வேண்டும். இது மிகப்பெரிய ஆற்றலை, உங்களுடைய சாதுரியங்களை கொடுக்கும். வெளிநாடுகள் செல்ல வேண்டும் என்கிற எண்ணம் இருப்பவர்கள், வெளிநாட்டுடன் தொடர்பு கொண்டிருப்பவர்கள், வியாபார ரீதியாக அவர்கள் எல்லாம் பால கணபதியை வழிபட வேண்டும். ஆக இது மிகப்பெரிய ஆற்றலை கொடுக்கும். இப்படி 12 லக்னங்களுக்கும் 12 ராசிகளுக்கும் உண்டான என்னென்ன கணபதிகள் என்று இன்னும் எத்தனையோ கணபதிகள், 108 கணபதிகளை நாம் வழிபடலாம். இது அடிப்படையிலே நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் இதில் ஒரு கூடுதல் சிறப்பாக சொல்லுகிறேன். இந்த ராசியில் இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் இந்த கணபதியை வழிபட வேண்டும் என்பது ஒரு தனிச்சிறப்பு. இதோடு கூடுதலாக லக்னத்தோடு கேது என்கின்ற கோள் சம்பந்தப்பட்டவர்கள், இந்த கேது என்கிற கோள் நவக்கிரகங்களிலே நவக்கோள்களிலே கேது என்கிற கோள் தான் விநாயகர் வழிபாட்டால் கட்டுப்படக்கூடிய ஒரு கோள். எனவே கேதுவினுடைய தாக்கம் அதிகமாக இருப்பவர்கள், கேதுவினால் தடை ஏற்பட்டவர்கள் எல்லாம் லக்னத்தோடு கேது தொடர்பு கொண்டவர்கள், இவர்களும் இந்த நான் சொன்ன ஒவ்வொரு லக்னத்துக்கும் எந்தெந்த கணபதியோ அந்த கணபதியை கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். எனக்கு மேச லக்னம் மேச ராசி, ஆனால் நான் இதைத்தான் வழிபட வேண்டுமா என்றில்லை. மேச லக்னம் மேசராசி மட்டுமல்ல, எந்த ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்தோடு கேது இருக்கிறது, லக்னத்திலே கேது இருக்கிறது அல்லது லக்னத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறது, லக்னத்துக்கு 5ஆம் பாவம் 9ஆம் பாவங்களிலே திரிகோண பாவங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பாவங்களிலே கேது வீற்றிருந்தாலும் சரி, உங்கள் லக்னத்திலிருந்து 5, 9 கேது இருக்கிறதா, உங்களுக்கு என்ன லக்னம், மிதுன லக்னம் என்று சொன்னால் அங்கே துலாமிலே இருக்கிறது, மகரத்திலே இருக்கிறது என்று சொன்னால், ஆக இந்த 5, 9க்குரிய கேது இருக்கிறதுனால நீங்க மிதுனத்துக்கு உரிய அந்த கணபதியை நீங்க வழிபடணும். அப்ப உங்களுடைய கேது எங்க சம்மந்தப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். இன்னொன்னு சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட உங்களுடைய ராசி நட்சத்திரம் என்பது உங்களுக்கு தெரியும். சந்திரன் எங்கே போய்கொண்டிருக்கிறதோ அது இருக்கிற நட்சத்திரத்தை நீங்கள் சொல்லுவீர்கள். இன்ன ராசி இன்ன நட்சத்திரம், சிம்ம ராசி, மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம் என்று சொல்லுவீர்கள். ஆனால் உங்களுக்கு தெரியாதது என்னென்றால் லக்ன நட்சத்திரம் என்று சொல்வார். இந்த லக்ன நட்சத்திரம் என்பது
நீங்கள் பிறந்த லக்னம் எத்தனாவது பாகையில் விழுந்து உங்கள் லக்னத்தை ஆளக்கூடிய கிரகம் என்பதை கவனிக்க வேண்டும். இந்த லக்ன நட்சத்திரம் கேதுவாக வந்தாலும் சரி, அவர்களும் லக்ன நட்சத்திரம் என்பது உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடரை அணுகி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ராசி நட்சத்திரத்தை போல் லக்ன நட்சத்திரத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். லக்ன நட்சத்திரத்தை போலவே இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நுணுக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் லக்ன உபநட்சத்திரம். உபநட்சத்திரம் என்பதும் ஒரு மிக நுண்ணியமான ஒரு முறையாக கண்டுபிடிக்க வேண்டியது. இந்த முறையை கற்றுத் தேர்ந்த ஜோதிட அறிஞர்களை நீங்கள் ஆலோசித்து லக்ன நட்சத்திரம், லக்ன உபநட்சத்திரம், லக்னத்திலே கேது இருக்கிறதா அது நீங்களே கண்டு ஓரளவுக்கு ஞானம் வந்தால் தெரிந்து கொள்ளலாம். 5, 9 கேது இருக்கிறதா, ஆக இந்த கேது எந்த வகையிலாவது லக்னத்தோடு சம்மந்தப்பட்டு இருக்கிறது, 2ஆம் பாவத்தோடு சம்மந்தப்பட்டு இருக்கிறது, 5ஆம் பாவத்தோடு சம்மந்தப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், 9ஆம் பாவத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கிறது சொன்னால், நான் சொன்ன நீங்கள் எந்த லக்னமோ அந்த என்ன ராசியோ அதற்குரிய கணபதியை கெட்டியாக பிடித்து நாம் வணங்கி வந்தால் மற்றற்ற மகிழ்ச்சி அந்த விநாயகர் பெருமான், எம்பெருமான் விநாயக பெருமான் அனைத்து உள்ளங்களுக்கும் கொடுப்பார். மனம் மகிழ்ச்சி அடையும், மனதிலே குழப்பங்கள் விலகிவிடும், சாந்தம் நிலைவரும். ஆக நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நான் சொன்ன இந்த ஜாதகத்தில் இந்த குறிப்புகள் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்யுங்கள். ஆய்வு செய்து பார்த்துவிட்டு இந்த கணபதிகளை நீங்கள் கெட்டியாக பிடித்து வணங்கி வாருங்கள். கணபதியை நினைத்தால் கவலைகள் பறந்து போகும், வினைகள் அகலும், வெற்றி உங்களை வந்து சேர்ந்து விடும் என்று சொல்லி பக்தி ஒன் டுடே நேயர்களுக்கும் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.